குக்கு வித் கோமாளியில வந்து மணிமேகலை வந்து நான் இனிமேல் நான் இங்க ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ நடந்துகிட்டு இருக்கும் போதே பாதியில வந்து வெளியே வந்துட்டதாகும். அது மட்டும் இல்லாம பிரியங்கா அவர்கள் வந்து டாமினேட் பண்ணி என்ன ரொம்ப டார்கெட் பண்ணி டாமினேட் பண்றாங்க. இதனால நான் வந்து குக் வித் கோமாளியை வந்து இக்னோர் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இனிமேல் நான் வந்து குக் வித் கோமாளி போக மாட்டேன், ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து மணிமேகலை அவர்கள் வந்து அவர்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. பேசி என்னதான் ஆச்சு, ஏன் நான் குக் கோமால்ல இருந்து நான் வந்துட்டேன், அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல யாருக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணல, அந்த டீம் ஹோல் டீம் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து ஒரு சேனல்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், விஜய் டிவிக்கு ஆப்போசிட்டா ஒரு சேனல், சரிங்களா, அந்த ஒய் தமிழ் அப்படின்னு நான் பேர் சொல்ல விரும்பல, சரிங்களா. அந்த சேனல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரியாலிட்டி ஷோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க தெரியும் யார் மேல தப்பு யார் மேல தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த ஷோவை அதிகமா யார் லீட் பண்ணி கொண்டு போவா அப்படின்ட்டும் தெரியும். ஏன்னா ஷோவுக்கான ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம மூவி இண்டஸ்ட்ரியில வந்து ப்ரொடியூசர் அப்படின்னா அவங்க வந்து காசு கொடுக்கறவங்களா இருப்பாங்க. டைரக்டர் வந்து அந்த ஷோ வந்து அந்த படத்தை எடுக்கிறவரா இருப்பாரு. மொத்த பொறுப்புமே டைரக்டர் கிட்ட தான் இருக்கும். ஆனா நம்ம சேனல் உள்ள போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேனலை எடுத்து நடத்துறவரே அவராக தான் இருப்பாரு. அந்த சேனலுமே அந்த ஷோவை இப்போ ரியாலிட்டி ஷோ நடக்குது, இப்போ குக் வித் கோமாளி மாதிரி ஒரு ஷோ நடக்குதுன்னா அந்த ஷோவை எடுத்து நடத்துறவரு அந்த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடியூசர் கீழே தான் டைரக்டர் இருப்பாங்க. அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாரோ அதை தான் அந்த டைரக்டர் பண்ணுவாங்க. டைரக்டரோட கான்செப்ட் இதுதான், ஷோ இதை இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ரொடியூசர் தான் இதுல இவங்க இருக்கலாம் அவங்க இருக்கலாம், இதை இப்படி பண்ணு மாத்தலாம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க வந்து ப்ரொடியூசரா இருப்பாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் டீம் தான் அதை பார்த்து பண்ணுவாங்க, என்ன நடக்குது என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த ஒரு ஷோ மட்டும் பண்ண மாட்டாங்க, ஒரு 2-3 ஷோ வச்சு பண்ணுவாங்க. சரி, இப்போ மணிமேகலையில பிரியங்கா அப்படி என்னதான்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா பிரியங்கா அவர்கள் வந்து இந்த குக் வித் கோமாளில மட்டும் இல்ல, விஜய் ஸ்டார் விஜய் டிவில நிறைய ப்ரோக்ராம்ல வந்து அவங்க வந்து ஆங்கரிங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருடைய வளர்ச்சியை வந்து அவங்க தடுத்து வச்சிருக்காங்க. நிறைய பேரை விஜய் டிவி விட்டு வெளியும் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற சேனல்ல இருந்து இங்கே கொண்டு வந்தும் போட்டிருக்காங்க அவங்களோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி. சரி, அவ்வளோ பவராடா இருக்கு பிரியங்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குற விதத்துல பாத்தீங்கன்னா, பிரியங்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவினா பிரியங்கா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத ஒரு டார்கெட்டை தான் அவங்க. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க விஜய் டிவில பாத்தீங்கன்னா, அவங்க விஜய் டிவி டிடி அப்படிதான் ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருந்துச்சு. பட் அவங்க நிறைய பர்சனல் இஷ்யூ காரணமா அவங்க வந்து நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க மெடிக்கல் இஷ்யூ அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து பிரியங்கா ரொம்ப காலமா விஜய் டிவில எல்லா ஷோவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நீங்க எல்லாம் முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரியங்காவே பெருசா யாருன்னே தெரியாது. ஏதோ 2 ஷோல பண்ணுவாங்க, அவ்வளவுதான். பிரியங்கா 2-3 ஷோல தான் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கரிங் இருந்தாங்க. ரக்ஷனும் ஜாக்லினும் பாத்தீங்கன்னா சூப்பரா தாறுமாறா நிறைய ஷோலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷோவெல்லாம் தட்டி தூக்கின்னு நம்ம பிரியங்காக்க என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லின் அடிச்சு தெத்திட்டு ஜாக்லின் சீரியல் நடிக்க போனாங்க. சீரியல்ல இருந்து அப்புறம் மொத்தமா விஜய் டிவி விட்டே போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கரிங் இருந்தாங்க. ஆங்கர் ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் பீரியட்ல இருந்து பாவனா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. மாநாடா வந்து சரி டான்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷோலையும் பாத்தீங்கன்னா அவங்க தான் நிறைய இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் கமெண்ட்ரிலையும் அவங்க போயிட்டாங்க. அவங்களும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருது என்னன்னா, நானும் வந்து இந்த மாதிரி தான் சில பேரால சூழ்ச்சியால நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்றது காரணம், அதுக்கான ரீசனும் பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாம சொல்லியிருப்பாங்க. ஜாக்லினும் இதுக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அனிதா சம்பத் அவர்களும் இந்த மாதிரி எனக்கும் நிறைய விஜய் டிவில சான்ஸ் கிடைச்சது, பட் ஆனா ஒருத்தரால எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவை மறைமுகமா தாக்கி இருப்பாங்க, சரிங்களா. இது மட்டும் இல்லாம இதுல ஸ்ட்ரைட்டா ஃபார்வர்டா வெளியே ஓபன் அப் பண்ணி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மணிமேகலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு வந்து கங்க்ராட் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களை எதிர்த்து, ஏன்னா இதுக்கு மேல எனக்கு ஷோவே கிடையாது,
பிரியங்காவை எதிர்த்துக்கிட்டா இனிமேல் விஜய் டிவில ஷோவே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வகையிலையும் அதை எனக்கு அது கூட பரவாயில்லப்பா, நான் எவனுக்கும் மண்டிக்கிடக்கூடாது, நான் எவனுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு நான் தனியா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷோவே இல்லாம இருந்தவங்க கூட மணிமேகலை போயிட்டாங்க. இத நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து நான் இந்த ஷோல இந்த ஷோல இல்ல, நான் தான் ஒய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அந்த பெரிய சேனல், அந்த சேனல்ல ஒர்க் பண்ணும் போது நான் பேரை சொல்ல முடியாது, சொன்னா தேவையில்லாம எனக்கும் ப்ராப்ளம் வரும். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது ரியாலிட்டி ஷோல ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அதை பார்க்க முடியும். ஏன்னா அங்க லீட் பண்றது யாரா இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் தான் அந்த ஷோ வந்து கொண்டு போவாங்க. அந்த ஆக்டர் என்ன பண்றாங்க, டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே அவங்க மதிக்கலாம் மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த ஷோவுக்கான டைரக்டர்னு டீம்னு ஒன்று இருக்கும், அவங்க சொன்னா கூட அதை கேட்க மாட்டாங்க. எனக்கு இதுதான் கரெக்ட், நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணா இந்த இடத்துல தான் நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு ஷூட் வேணாம் அப்படின்னா அவங்க ஷூட் என்ன பண்ண முடியும், ஏன்னா அவங்கள வச்சு அந்த ஷோ பண்றாங்க அதனால அப்படின்வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்கள வச்சு பண்றாங்க. ஒரு நாள் நான் கண் எதிர பார்த்தது என்னன்னா, அந்த ஷோவுக்கு ஒரு கெஸ்ட் ஒன்று வராங்க. அந்த கெஸ்ட் ஒருத்தர் என்ன பண்றாங்க, அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு இந்த ஷோ எடுத்து நடத்துற அந்த ஆக்டர், பழைய ஆக்டர்னு கூட வச்சுக்கோங்க, அவங்க நல்ல ஒரு அந்த சேனல்ல இருக்கிற ஒரு பீக்கான ஒரு சீரியல்ல கூட ஒரு மெயின் ரோலா நடிச்சிருந்தாங்க. அம்மா கேரக்டர்லாம் நீங்களே புரிஞ்சுக்குங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷோவில் இருந்த ஒருத்தவங்க வந்து லேட் ஆயிடுச்சு, ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுன்றதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கணுமா, அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷூட் வேணாம் நான் கிளம்புறேன், நாளைக்கு வர சொல்ல அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த செட்டை விட்டு போல, மேக்கப் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கெஸ்ட் வந்து இவங்க மேக்கப் ரூம்ல போயிட்டு பேசி சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள வந்து அந்த ஷோ எடுத்து நடத்துறாங்க. அந்த ஷோல முழுக்க அந்த ஷோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஒரு 7 ஹவர்ஸ் அந்த ஷோ நடக்குது. அந்த ஷோ முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து டார்கெட் பண்ணியே கேள்வி எல்லாம் கேட்கறாங்க, டார்கெட் பண்ணியே அந்த ஷோ வந்து அவங்க கொண்டு போறாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதனால நான் வந்து மணிமேகலை அவரோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஏன்னா இந்த மாதிரியான சேனல்ல பாத்தீங்கன்னா யாருக்கு அந்த அந்த ஒரு சேனல்ல அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அவங்க சொன்னாங்கன்னா எல்லா ஷோஸ்லயுமே அவங்க கண்டிப்பா அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இத்தனை சீசனா வந்துகிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு இருந்துச்சு இத்தனை சீசனு. திடீர்னு இந்த சீசன் 5ல பாத்தீங்கன்னா நம்ம செஃப் வெங்கட் ஜட்ஜா இருந்தாரு வெங்கடேஷ் பட் அவரும் என்ன பண்ணிட்டாரு, சன் டிவிக்கு போயிட்டாரு. இங்க ஒருத்தர் புதுசா மாதம்பட்டி அவரும் வந்திருக்காரு. நீங்க அந்த ஷோ நான் முழுக்க பார்த்துருக்கேன். அந்த ஷோல பாத்தீங்கன்னா மணிமேகலை கொஞ்சம் நிறைய நாளா வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம திட்டமிடப்பட்டு என்ன பண்றாங்க, குரேஷியை வளர்த்து விட்டுறாங்க. பிரியங்கா பாத்தீங்கன்னா அதிகமா குரேஷி எனக்கு குரேஷி வேணும், குரேஷி அதிகமா டைலாக் எல்லாம் கொடுத்துடுறாங்க. ராமரை உள்ள வந்து அதிகமா அவங்களோட போர்ஷன் மட்டுமே அதிகமா காட்டுறாங்க. புகழை வந்து என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமா டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புகழும் எவ்வளோ ட்ரை பண்ணி என்ன பண்றேன், நான் ஏதாவது பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து குரேஷ் வந்து புகழை டாமினேட் பண்ற மாதிரி காமெடி பண்றது. இந்த அப்புறம் இந்த இஃபான் அவர்களும் பிரியங்கா அவர்களும் அண்ணாடா தம்பிடான்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதோ, நிறைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து புகழை டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். பிரியங்கா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களதான் பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம குக் வித் கோமால்ல வந்து சீசன் 5ஓட டைட்டில் வினர் வந்து பிரியங்கா தான் அப்படின்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது எதுக்குடா மக்கள் நாங்க பாக்குறோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அதை நடத்திக்கிட்டு போங்களேன், ஏன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களை மாத்த நீங்க பாக்குறீங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ரக்ஷனும் இதெல்லாம் நிறைய தாண்டி வந்திருப்பாப்புல. ஏன்னா ரக்ஷனுக்கு நிறைய பினான்சியல் அவருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காரு. பட் மணிமேகலையால அது முடியல. ஏன்னா பிரியங்காவை நாங்க பாக்குறதுக்கு முன்னாடியே மணிமேகலை வந்து நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தாச்சு. ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல இருந்து பிரியங்காவுக்கு முன்னாடியே நாங்க மணிமேகலையை வந்து சன் டிவில வந்து சன் மியூசிக்ல பார்த்துருக்கோம். ஏன்னா சன் மியூசிக்லயே பெரிய இது இருந்தது. நம்ம மணிமேகலை வந்து அவ்வளோ டாப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வெளியே வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்டா பிரியங்கா சீனியரான்னு கேட்டா இல்ல, மணிமேகலை தான் சீனியர்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்த பாவனா அவர்களும் சீனியர் தான்.
ஏன்னா அவங்க திட்டமிடப்பட்டு விஜய் டிவில வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஷோஸ்லயுமே பிரியங்காவோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ விஜய் டிவி வந்து தான் தலையில தானே முள்ளல்லி கொட்டிக்கிறதுக்கு பிரியங்கா ஒரு முக்கிய காரணமா இருக்கும். இதை வேணா நோட் பண்ணி வைங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரியங்காவே விஜய் டிவி விட்டு போயிடுவாங்க, வேற சேனலுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா விஜய் டிவியை திட்டமிடப்பட்டு நீங்க பர்டிகுலரா இந்த ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுங்க, இந்த ஷோ மட்டும் பண்ணுங்க, நீங்க எல்லா ஷோக்கும் நீங்க வராதீங்க அப்படின்ற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஷோவுமே பிரியங்கா 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 தான் ஆங்கரிங் பண்றாங்க. அப்போ பிரியங்காவோட லீடு அதிகமாக அப்போ வருங்கா இன்னும் நிறைய பேர் வந்து ஆங்கரிங்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட கெரியர்ல என்ன ஆகுது, அவங்களுக்கு பிடிச்ச இப்போ பிரியங்கா காக்கா பிடிச்சி வச்சிருக்கவங்க மட்டுமே அந்த ஷோல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவாங்க. அவங்கள மட்டுமே அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும். ஸ்கிரீன்ல அவங்கள மட்டுமே காட்டுவாங்க, எடிட்ல மற்றவங்கள தூக்கிடுவாங்கன்னும் போது அப்போ நிறைய பேர் ஏதாவது ஒண்ணு பண்ணோம், ஸ்கிரீன்ல நம்ம ஃபேஸும் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்றவங்க எல்லாம் அப்ப எங்க போயிடுவாங்க. அப்ப பிரியங்கா காக்கா பூச்சா விஜய் டிவில என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசப் வந்துருச்சு. இல்ல காசப்லாம் இல்ல, இது முக்கியமாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த மாதிரிதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க, பிரியங்காவை விட மணிமேகலை வந்து சீனியரா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மணிமேகலை தான் சீனியர். பிரியங்காலாம் அந்த அளவுக்கு எனக்கு பிரியங்கா தெரியறதுக்கு முன்னாடி மணிமேகலாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா சன் மியூசிக்ல அவ்வளவு பெரிய ஷோங்க சன் மியூசிக் ஷோலாம். ஏன்னா நம்ம ரியோலாம் சன் மியூசிக்கால எவ்வளோ பேருக்கு நல்லா வெளியே வந்துட்டாரு, நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. ஆனா இதுல சன் மியூசிக்ல அதிகமா வெளியே வந்தவங்கள பாத்தீங்கன்னா நம்ம ரியோ, அடுத்தது மணிமேகலை தான். அப்படியேப்பட்ட மணிமேகலை இன்னைக்கு வந்து டாமினேட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க மன்னிப்பு கேளுன்னாலாம், இல்லை எனக்கு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. அவங்களோட தைரியத்தை நம்ம பாராட்டணும். அது மட்டும் இல்லாம பிரியங்காவை வச்சு ஷோ பண்ற நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா நாளைக்கு உங்க ஸ்கிரிப்டை நீங்களே பண்ண முடியாது, அவங்க உல்டா பண்ணி மாத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இந்த பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேர் நான் திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றேன், மக்கள் நீங்க வந்து பார்த்து முடிவு பண்ணுங்க. நீங்க நம்ம வந்து இப்போ இந்த குக் வித் கோமாளியை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மணிமேகலை போனதுக்கு அப்புறம் வந்து குக் வித் கோமாளியே நிறைய பேர் வியூஸே கம்மியாயிடுச்சுடா அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் யாருக்கு செருப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.